என்னடா நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடக்குது. சொந்த மகனினுடைய வகுப்பு தோழனை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க 50 வயது தாய். அதுவும் 30 வயது வித்தியாசத்தில். அடுத்த மகனுக்கு சொன்ன குட் நியூஸ் என்னன்னு, மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு வினோதம் சீனாவில் நடைபெற்றிருக்கான். சீனாவை சேர்ந்த 50 வயது தொழில் முனைவோர் சிஸ்டர் ஜின் தனது மகனின் வகுப்பு நண்பரான 20 வயது மதிப்புத்தக்க இளைஞனை திருமணம் செஞ்சுருக்கிறாங்களா. ரஷ்ய மாணவராக அவர் திருமணம் செய்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. 30 வயதில் ஒரு தாய் செய்யக்கூடிய விஷயமானு இதை கேள்விப்பட்ட எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் மகன் வீட்டிற்கு அழைத்து வந்த நண்பர்களில் டெஃபு என்ற ரஷ்ய மாணவனை ஜின் முதல்ல பார்த்துருக்குறாங்க. அந்த சந்திப்பில் இருவருக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டு காதலாக வளர்ந்துச்சான். சமையல் திறமையால் டெஃபுவை கவர்ந்த ஜின் தொடக்கத்தில் வயது வித்தியாசம் காரணமாக தயங்கினாலும் மகனின் அக்செப்டன்ஸோடு தான் அவங்க திருமணத்தை ஏற்றுக்கிட்டாங்களாம். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறீர்கள் அப்படின்னா அது தவறில்லை, என் மகன் ஹை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த உறுதிமொழி தான் ஜின் வாழ்க்கையின் முக்கிய திருப்புமுனையாக இருந்துச்சான். 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஜின் மற்றும் டெஃபு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தற்போது ஜின், டெஃபு மற்றும் மகன் ஹைஹாய் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்காங்களாம். தற்போது ஜின் தன் கர்ப்பமாக இருக்கிறதாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமூக வலைதளம் மூலமாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க வீடியோவில். இந்த தகவல் பலரை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. சமூக வலைதளங்களில் சிலர் வயது வித்தியாசம் குறித்து விமர்சனம் பண்ணாலும் சிலர் ஜின் தனது வாழ்க்கையை தன்னிச்சையாக தேர்வு செய்ததை பாராட்டி வராங்களாம். இந்த நிகழ்வு தற்போது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா சீனாவை மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்கள்லையுமே இடம்பெற்று வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அன்பையும் வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்த இந்த தம்பதியினுடைய முடிவு பலரிடத்தில் விவாதத்திற்கு பார்த்தீங்கன்னா வழிவகுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகர் ஒருத்தர் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரா. அவருக்காக தன்னுடைய மகள் மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே உதவிக்கு மன்றாடி இருக்காங்க. ஆனால் ஒருத்தரை தவிர யாருமே வரல. தெலுங்கில் கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு காமெடி வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்தவர் தான் நடிகர் ஃபிஷ் வெங்கட். இவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. சிரஞ்சீவி, பவன் கல்யாண், அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர் போன்ற முன்னணி தெலுங்கு நடிகர்களுடன் இணைந்து நடிச்சிருக்கிறாரு. தற்போது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்காராம். மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாதான் அவர் உயிரோடு இருப்பாரு, காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் மகள் ஸ்ரவந்தி மிகப்பெரிய அளவில் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அப்பா நடித்த அத்தனை ஸ்டார்களிடம் உதவி கேட்டிருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் பிரபாஸ் ஃபிஷ் வெங்கட் சிகிச்சைக்கு 50 லட்சம் பணத்தை கொடுக்க முன் வந்திருக்கார். மேலும் சிகிச்சைக்கு ஏற்படக்கூடிய செலவையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லியிருக்கிறாராம். என் அப்பா சிரஞ்சீவி, பவன் கல்யாண், அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர்னு எல்லா நடிகரோடும் நடிச்சிருக்கிறார் நல்ல படங்களில். ஆனால் இன்று அவரை பற்றி யாருக்கும் கவலை இருக்கிறதாக தெரியல. என் அப்பாவின் சிகிச்சைக்கு ஏற்ற ஏற்பாடுகள் அவங்க செஞ்சு தரும்படி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஸ்ரவந்தி கூறியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ உதவி இருக்கிறது என்னமோ பிரபாஸ் அவர்கள் தான். உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய மனது அப்படின்னு இதை கேள்விப்பட்ட எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்னன்னா நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் உதவக்கூடிய மனம் அப்படின்றது ஒன்று வேண்டதாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.